வாங்க இன்றைக்கி நம்ம கௌரி சமையலறையில் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி ரெண்டும் எப்படி டேஸ்டியாக ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போனாலும் டக்குன்னு இது செஞ்சிடலாம். இந்த கருப்பு உளுந்தில் செஞ்ச இந்த களி இந்த கஞ்சி ரெண்டுமே ஏஜ் அட்டன் பண்ணுற வயசில் இருக்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு, வயசானவங்களுக்கு இது அடிக்கடி எடுத்துக்கிறது எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கும். 1 டம்ளர் அளவுக்கு தலை தட்டி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் நல்லா ஃபைபர் ரிச்சாக இருக்கும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நான் சாப்பாட்டு புழுங்க அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தலை தட்டின கருப்பு உளுந்துக்கு 1 கைப்பிடி அளவுக்கு அரிசி, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி செவக்கிற அளவுக்கு முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம களியோ கஞ்சியோ செஞ்சாலும் நல்லா அது வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 5-6 நிமிஷம் இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச மாவை டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா எப்போ வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு இப்போ மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட வச்சுக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம், இல்லைனா 1 கப்புக்கு 1 கப் வெல்லமே கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மாவை தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த கரைச்ச மாவு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் 3 கப்பு தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி சூடானோடனே இந்த கரைச்ச மாவை அப்படியே மெதுவாக ஊற்றிக்கிட்டே நம்ம கிளறிக்கலாம். இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கலர்னால் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு 3-4 நிமிஷத்தில். சில பேர் உளுந்த தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு களி செய்வாங்க. அப்படி செய்கிறதோட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, களி நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா வாசம் வருது. இந்த டைமுக்கு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வெல்லத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். என் வெல்லத்தில் குப்பை எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து வச்ச வெல்லத்தில் குப்பை இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்துறதா இருந்தாலும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் குப்பையெல்லாம் இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 4-5 நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டுக்கலாம். அது நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு நெய் சேர்த்துறதோட நல்லெண்ணெய் சேர்த்துறது தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம மாவு எடுத்த கப்லேயே 3/4 கப்புக்கு நல்லெண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து கலரும் போது பாருங்கள், நல்லா ஒரு அல்வா மாதிரி திரண்டுக்கிட்டு வருது. இது இந்த மாதிரி தளர்வான பதத்தில் இறக்கிக்கோங்க, அப்போ தான் அது ஆறும்போது கரெக்டான பதத்துக்கு வரும். சூப்பராக நல்லா அல்வா மாதிரி இருக்குது. வாசம் சூப்பராக வருது. சுக்கு பொடி நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து வாசம் சூப்பராக வருது. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கஞ்சி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் போல் தண்ணி சூடானோடனே அதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றி அதை நல்லா கஞ்சியாட்ட காய்ச்சிக்கலாம். சில பேர் உளுந்து ஆட்டி கஞ்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதோடு இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா பாயாசம் மாதிரி நல்லா இருக்குது. இது இப்போ பொங்கி வரும்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அது நல்லா வெந்தோடனே கலர் மாறி வரும். இது இந்த மாதிரி கலர் மாறி வெந்து வந்தோடனே நல்லா வாசம் வரும். நான் இன்றைக்கி ஆர்கானிக் சுகர் 3 ஸ்பூன் சேர்த்துறேன். இதுக்கு பதிலாக வெல்லமோ கருப்பட்டியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பாயாசம் மாதிரி சூப்பராக இருக்கும் இது. இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறினோடனே கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், அல்வா மாதிரி சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கஞ்சிலையும் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஹெல்த்தியான உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.